வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் ரோகிணி மனோஜ் வெளியே இருக்காங்க. இவர் சொல்கிறாரு, எனக்கு இங்கே தூக்கம் வராது, இப்போவே புழுக்கமாக இருக்குது, இதில் எப்படி தூங்க முடியுன்றாங்க. ரோகிணி சொல்கிறாங்க, ஒரு வாரம் தானே பொறுத்துங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னுட்டு இவர் சார்ஜர் எடுக்கணுன்ட்டு வந்து கதவை தட்டுறாரு. அவரும் சார்ஜர் எடுத்துகிட்டு போகிறாரு. அதுக்கப்புறமா இவர் வந்துட்டு பெட்ஷீட் எடுக்கணும், தலைக்காணி எடுக்கணுன்ட்டு ஒரு தடவை வந்து தட்டுறாரு, 2-3 தடவை. அதனால் முத்து கோவம் வந்துட்டு அங்கே இருக்கிற பொருளெல்லாம் பெட்ஷீட்டில் கட்டி மூட்டை கட்டி எடுத்து வந்து கொடுக்குறாரு. திரும்ப திரும்ப வந்துட்டு இந்த மாதிரி கதவை தட்டினா கையை உடச்சிடுவோம் போடானிட்டு அவர் அதை கொடுத்து அனுப்பிட்டுறாரு. பாத்தியா இவன் எப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா, இந்த இடத்துல என்னால் தூங்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரோகிணி சொல்கிறாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, இப்போ ஒரு வாரம் தான் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணீங்க. அப்போ இவர் சொல்கிறார், ஒரு வாரம் எப்படி இருக்குது, அத்தனை நாள் என்னால் இருக்க முடியாது, இப்போ அவர் எப்படி புழுக்கமாகுதுன்ட்டு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, பரவாயில்ல, இங்கே ஒரு வாரம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க, அதுக்கு அடுத்த வாரத்தில் ரவியும் ஸ்ருதியும் வெளியில் வந்து படுப்பாங்க, அதுக்குள்ளார நமக்கு ஏதாவது இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கும், நீங்கள் கவலைப்படாதீங்கன்ட்டு அவங்க சொல்லிப்படுத்திடுறாங்க. ஆனால் இவர் புலம்பிக்கிட்டே படுக்கிறாரு. உள்ள முத்து மீனா கீழே பாய் போடுறாங்க. இங்கே தான் நமக்கு ரூம் கொடுத்துட்டாங்க, நீ மேலே படுக்க வேண்டியதான் சொன்னோன்னே, இது நமக்கு டெம்பரவரி தான் கொடுத்துருக்காங்க, நாம் இருந்த மாதிரி ஆகாது, அதனால நான் கீழே படுத்துக்கிறேன்றாங்க. நீயே கீழே படுக்கும்போது நான் மட்டும் இதுக்காக மேலே படுக்கணுன்ட்டு 2 பேருமே கீழே படுக்கிறாங்க. பொழுது விடிஞ்சு மனோஜ் வந்துட்டு அவங்க அம்மாக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு, நைட் எல்லாம் தூங்க முடியலம்மா, கஷ்டமாக இருக்குது, எனக்கு சீக்கிரம் அந்த ரூமை வாங்கி கொடுத்துருமான்ட்டு. உங்கள் பாட்டி உங்கள் அப்பாவும் சொல்லிட்டாங்க, வேறு என்ன பண்ண முடியும், அவங்ககிட்ட போய்ட்டு முட்டி மோதாத, நீ பாட்டுக்கு ஒரு வாரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க சொல்லும்போது அவர் திரும்ப திரும்ப நான் வேலைக்கெல்லாம் போனோம், பிஸ்னஸில் பண்ணோம், அப்படி இருக்குமா, நான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குவானாவா, இது மாதிரி வேக்காட்டில் வெந்துட்டு இருந்தேன் எப்படின்னு கேட்கும்போது அவங்க 2 பேர் சொல்லிட்டு மேலே என்னால் என்னடா பண்ண முடியும், இதே மாதிரி நாங்கள் கூட தான் வேக்காட்டில் கொஞ்ச நாள் ஆளில் தான் படுத்துட்டு இருந்தோம், அப்போல்லாம் உனக்கு இதெல்லாம் தெரியலையடான்ட்டு, நீங்கள் வீட்டில் இருக்கீங்க எப்போ வேணாலும் தூங்கலாம், நான் அந்த மாதிரியான்ட்டு அவர் கேட்கும்போது சரி இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்க, எனக்கும் கஷ்டமாக இருக்குது. அது ரோகிணியும் ஸ்ருதியும் பெரிய இடத்து பசங்க, அவங்க இந்த மாதிரி ஆளில் படிக்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது, இது அவங்க அப்பாவும் பார்த்தாக்கா அசிங்கமாக தான் போகும், சரி இந்த ஒரு வாரம் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் ஏதாவது நடக்குதா பார்க்கலாம், முடிவு கட்டலாம் இதுக்குன்ட்டு அவங்களும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமே எல்லோரும் வந்துட்டு உட்காந்து சாப்பிட்றாங்க. மனோஜ் வந்து தூங்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காரு. என்னப்பா இவன் உட்காந்த இடத்துல உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கான்ட்டு முத்து சொல்கிறாரு. அவங்க அப்பா எழுப்புறாரு. அவர் எழுந்து நின்றுக்கிறாரு. நின்றுட்டு கடையில் வியாபாரம் பண்ணுற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு பொருளுங்களாம். அதை பார்த்துட்டு ரவியும் ஸ்ருதியும் கிண்டல் பண்ணிட்டாங்க. என்ன இப்போயே வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்ட்டு, என்னால் தூங்க முடியல, ராத்திரிலாம் தூக்கலன்ட்டு, அதனால தான் தூங்கிட்டேன்னு அவர் சொல்கிறாரு. நான் ஹாலில் படுத்துட்டு இருந்தாக்கா, நான் இதுக்கு மேலே பிஸ்னஸ் பண்ண போகிறேன், என்னால் வெளியில் படுத்துருந்தா இது மாதிரிலாம் நிம்மதியாக தூங்க முடியாதுந்தா கஷ்டமாக இருக்குன்ட்டு அவர் சொல்கிறாரு. இன்னும் நீ கடையே ஆரம்பிக்கல, அதுக்குள்ளே வந்துட்டு அதுக்காக அப்படியே இருக்க முடியுமா, அந்த கடையை பெருசாக ஓப்பன் பண்ணணும், அதுக்கு பெருசாக யாராவது விஐபியை கூட்டிகிட்டு வந்துட்டு யாராவது நடிகர்லாம் கூப்பிட்டு வந்துட்டு ஓப்பன் பண்ணணுன்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வீட்டில் இருக்கிறவங்களாம் ஷாக் ஆகுறாங்க. அந்த மாதிரிலாம் கூட நடக்குமான்ட்டு. ஆமாம், அப்படிலாம் பண்ணோம்னா தான் கடை ஃபேமஸ் ஆகும், அதனால் ஃபேமஸாக இருக்கிறவங்கள யாராவது கூட்டிகிட்டு வந்துட்டா கடையை ஓப்பன் பண்ண போகிறேன்ட்டு அதுக்கு மற்றவங்களாம் சொல்கிறாங்க. அவங்க தெமேன் வந்துட்டு தான் கடமைக்காக பணத்துக்காக வந்துட்டு அவங்க கடையை ஓப்பன் பண்ணிட்டு போவாங்க. ஆனால் நல்லா சாதிச்சவங்களை கூட்டிகிட்டு வந்துட்டு ஓப்பன் பண்ணோம்னா நல்லதுன்ட்டு முத்து மீனாவும் அவங்க அப்பாவும் சொல்கிறாங்க. அவங்க அப்பா சொல்கிறாரு, அவனுக்கு இஷ்டம் இல்லாத பிறகு அதெல்லாம் எதுக்காகடா சொல்கிறான்ட்டு. அப்படியெல்லாம் இல்லைப்பா, அந்த மாதிரி ஃபேமஸாக இருக்கிறவங்கள கூட்டிகிட்டு வந்துட்டு நம்ம இதை ஓப்பன் பண்ணோம்னா தானே கடையும் பெருசாக வளரும் சொல்லும்போது ஃபேமஸ் ஆகணுன்ட்டு அதுக்கு முத்து சொல்கிறாரு. நீ வேணாக்கா பார்லர் அம்மாவை டைவர்ஸ் பண்ணிவிட்டு நடிகை கல்யாணம் பண்ணிக்கிடா, அப்போ நீ எப்போவுமே ஃபேமஸாக இருக்க முடியும், கடையை ஓப்பன் பண்ணாக்கா அந்த ஒரு நாள் தான் ஃபேமஸ்ஸு, அதுக்கப்புறம் எப்பயும் சாதாரணமாக இருக்கும், நம்ம தரமாக இருக்கிற பொருளை கொடுத்தோம்னா எல்லாருமே அதை தேடி வருவாங்க, வியாபாரம் நல்லா நடக்கும்ட்டு முத்துவும் அவங்க அப்பாவும் சொன்னால் கூட அவர் கேட்க மாட்டாரு. இதெல்லாம் கேட்டுட்டு விஜயாவுக்கு மூஞ்சி உம்முன்னு. அதுக்கப்புறமா ரோகிணி முத்து அவங்க அப்பா 3 பேருமே மாறி மாறி சொல்கிறாங்க, நீ அம்மாவை வச்சு ஓப்பன் பண்ணு, அம்மா அப்பாவை நல்லா வாழ்ந்துருக்காங்க, அவங்கள விட நீ என்ன தப்பு பண்ணாலும் அம்மா தான் உனக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க, அம்மாவை விட வேறு யாரா நீ நல்லா இருக்குன்னு நினைக்க போகிறாங்க, அதனால் நீ அம்மா அப்பாவை வச்சு ஓப்பன் பண்ணுன்ட்டு சொன்னோன்னே அதுக்கப்புறம் அவரும் சரின்ட்டு அரை மனசாக ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறமா விஜயா குஷி ஆகிடுறாங்க. இதை முத்தும் கவனிக்கிறாரு. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.